அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுடைய ரிசல்ட்டை இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நடந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமோட ரிசல்ட்டை இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு வெளியான இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டு. அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 10-11 வரைக்கும், அடுத்து 16, 17 இந்த 5 நாட்களில் 9 பேஜாக எக்ஸாம் நடத்தினாங்க. ஸோ அந்த 9 பேஜாக நடந்த அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதின எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுக்கும், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஷியல் அப்புறம் நான் கவர்மெண்ட் இருந்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் போனாலும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஸோ அதில் நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் இந்த ஃபஸ்ட்டு வருது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அதில் போயிட்டு உங்களுடைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஏதோ நீங்கள் டிசம்பரில் நீங்கள் கிளிக் பண்ணாலே அது ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு காமிச்சிரும். இது எல்லாருக்கும் தேவைப்படாது. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இல்லைன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் இது. கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் இல்லாத அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் தற்காலிகமாக வேலை செய்யக்கூடியவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். அவங்களுக்கு இது பொருந்தும். இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் 2 முறை இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? மே மாதமும் அப்புறம் டிசம்பர்லேயும் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதனால் இப்போ ரீசண்டாக டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே ஜேடிஓவாவோ இல்லை வேறு ஏஇயாவோ ஜாயின் பண்ணவங்களுக்கு அடுத்து மே மாதம் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அறிக்கை வரும். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் எக்ஸாம்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுடைய ரிசல்ட்டை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தான் இந்த வீடியோவுடைய மிக முக்கிய நோக்கமே. ஸோ அப்ளை பாருங்கள், டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.